சில பேர் நம்மளுக்கு எந்த விதத்தில் ஆப்பு வைப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சில பேரை நம்ம ரொம்ப உயிராக நினச்சிட்ருப்போம். அவன் நம்மளை மயிரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பொண்ணுங்களும் தான் பையன்கள் தான். அதனால் யாரையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உயிராக நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் தாங்க உங்களுக்கு உயிர் அப்படின்னு உங்களை நீங்கள் செல்ஃபாக நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உண்மையிலேயே நீங்கள் காக்கப்படுவீங்க. அதை விட சில பேர் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் நமக்கு ஆப்பு வைக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாதுங்க. நீங்கள் எவன் நல்லவன் நினச்சிங்களோ அவன் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராக உளி சுத்தியலோடு பின்னாடி நிற்பான். அதனால் நீங்கள் எந்த காலத்துலையும் யாரையும் எப்பயும் எப்படியும் எப்போ பார்த்தாலும் நம்புறதை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எப்பயுமே செய்ய முடியாது. ஏன்னா மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறவனாக இருக்கிறான். யாரையும் நம்ம ஒரு நிமிஷத்தில் இவன் இப்படி இருப்பான் அப்படின்னு நம்ம நினச்சா அவன் மறு நிமிஷத்தில் அவன் வேறு மாதிரி மாறிடுவான். இன்றைக்கி இருக்கிற எல்லா ஜனங்களுமே அந்நியன் மாதிரி தான் செயல்படுறாங்க. ஒரு தடவை நம்மளை காயப்படுத்துறானே மறு தடவை இவன் காயப்படுத்த மாட்டான், இல்லை இவ காயப்படுத்த மாட்டான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தப்பு. அவங்க பலமுறை உங்களை காயப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் எப்பயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு மனுஷனாக நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களை தற்காத்துக்கிறலாம். இவன் நம்மளை விட்டு போகவே மாட்டான், இவன் எப்பயும் நம்ம கூட காலங்காலமாக இருப்போம், அவன் இருப்பான் அப்படி இல்லை இருப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உண்மையிலே உங்களுடைய மகா பெரிய முட்டாள்தனம் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த சைக்கிள் கேப்பில் அவன் நம்மளை விட்டு வெளியே போவான், எப்படி போவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் இவங்க போவாங்க, இவங்க நம்மளுக்கு கூடயே இருப்பாங்கன்றது யாரையும் தயவு செஞ்சு எப்பயும் எந்த நிமிஷத்துலையும் நம்பாதீங்க. சில பேர் நம்மளை உசி பேத்தியாக அவங்க குளிர் காய்வாங்க, அந்த நிமிஷத்தில் நீங்கள் உங்களை உஷாராக வச்சுக்கிறலேன்னு வச்சுக்கோங்களேன், உசி பேத்தியாக அவங்க ஜம்முன்னு இருப்பாங்க. உசுப்பான நீ அவ்வளோதான் போத்திட்டு நீ ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக மாறிடுவேன். அதனால் உசுப்பேத்துறவனை நீங்கள் எப்பயுமே ஒரு கடுப்போடு பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும். நீங்கள் நீங்களாக இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் லைஃப்பை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கிற ஆளாக நீங்கள் உண்மையிலே அதை தயவு செஞ்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃபு உண்மையிலே அமைதியாக போகும். இல்லை அமைதியாகவே இப்படியே இந்த லைஃப் இருந்துருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதாங்க இருக்காது. உங்கள் அமைதியை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. அதை நின்று நீங்கள் என்ன செய்யணும், உங்களை தற்காத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அந்த அமைதியை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ரன் பண்ணி கொண்டுட்டு போகலாம். இல்லைன்னு வச்சுக்காங்களேன், உண்மையிலே நீங்கள் அந்த இடத்துலையே அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுவீங்க. நண்பர்கள் பார்ப்பாங்கன்னு குடும்பத்தை விட்டுறாதீங்க, குடும்பம் பார்ப்பாங்கன்ட்டு நண்பர்கள் விட்டுறாதீங்க. நண்பர்களின் குடும்பத்தையும் ஈக்குவலாக பாருங்கள். அப்போ உங்களோட லைஃப் உண்மையிலேயே சூப்பராக போகும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.